இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களோடு பேச நான் எடுத்த ஒரு வசனம் லூக்கா 10:19. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அண்டர்லைன் பண்ணிங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நத்திங் வில் harm you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒரு சேதமும் வராது. எத்தனை பேருக்கு அந்த உற்சாகம் உண்டு? இந்த வசனம் படிக்கும்போது எனக்கு செம உற்சாகம். ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. நத்திங் வில் harm you. அல்லேலூயா. ஒன்றும் சேதப்படுத்தாது. நகை வாங்க போகும்போது என்ன சொல்லுவோம்? செய்கூலி சேதாரம். ஆனால் அப்பா கையில் இருந்தால் சேதாரமே இல்லை. என் ஏசப்பா கையில் இருந்தீங்கன்னா சேதாரமே இருக்காது. இன்றைக்கி வாங்கின நகை எடுத்துன்னு போய் வச்சா அடுத்த நாள் அவன் அதுக்கு ஒரு பில்லு போட்டு குறைச்சி காசை தருவான். ஆனால் ஏசப்பா கிட்ட இருக்கும்போது சேதாரமே இருக்காது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. இன்றைக்கி இருக்கிற பலவீனம் என்னை சேதப்படுத்தாது. இன்றைக்கி இருக்கிற பணக்குறைவு என்னை சேதப்படுத்தாது. இன்றைக்கி இருக்கிற கஷ்டம் என்னை சேதப்படுத்தாது. இன்றைக்கு இருக்கிற கண்ணீர் என்னை சேதப்படுத்தாது. இன்றைக்கு இருக்கிற குறைவுகள் என்னை சேதப்படுத்தாது. ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. ஏன்னா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. நான் என் பாஷையில் சொல்லப்போனால் ஒருத்தனை என்னை அடிக்க முடியாது. அல்லேலூயா. நான் தான் ராஜாவாக இருப்பேன். அல்லேலூயா. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஒன்றும் சேதப்படுத்தவே படுத்தாது. இந்த லைனை எப்படின்னா ஒரு வாக்குறுதி, இல்லைன்னா உலக பிரகாரமாக சொன்னால் உத்தரவாதம். அதானே சொல்லுவாங்க. ஒரு மிக்சி வாங்குகிறோம், என்ன சொல்லுவாங்க? மிக்சிக்கு சரி, எனக்கு டவுட்டு, கேரண்டினா என்னது, வாரண்டினா என்னது? நம்ம இவ்வளோ நாள் எல்லாமே வாங்குகிறோம். கேரண்டினா என்னது, வாரண்டினா என்னது, கேரண்டினா என்னது? இல்லை, சரியாக கேட்கல. கேரண்டினா ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஓ, இது பொருளாக மாற்றுவான், அது பாட்டு மட்டும் மாற்றுவான். பார்ட் டு பார்ட் சேஞ்ச். நானும் நிறைய இந்த கன்ஃபியூஷன்லாம் இருந்தேன். நேற்று தான் பார்த்தேன். வாரண்டினா என்ன போட்டிருக்குன்னா, வாரண்டினா உருவாக்குனவன் ஒரு டியூரேஷன் கொடுப்பான். ஸ்மித் மிக்சி உருவாக்குனவன் 3 வருஷம் என்ன கொடுப்பான்? இந்த மிக்சி ஓடும், 3 வருஷத்துக்குள்ளே நீ வந்தினா நான் மாற்றி தருவேன். அதுதான் என்னது, புரிந்துங்களா? என்னது வாரண்டி. வாரண்டினா 3 வருஷம்தான் ஓடும். அதுக்குள்ளே எதனா நின்று போச்சுன்னா நீ வா, நான் உனக்கு புது மிக்சி தருவேன். அது வாரண்டி. கேரண்டினா நான் கடன் வாங்குகிறேன், நான் கட்டுவேன், கட்ட மாட்டேன். யார் கேரண்டி போடுறாங்க? இப்போது சில டிவிங்கெல்லாம் வாங்குவீங்க, அந்த டிவிக்காரன் உங்களுக்கு உத்தரவாதம் தரமாட்டான். அவன் இன்னொருத்தங்கிட்ட விற்றுட்டு இருப்பான் அந்த சப்போர்ட்டை. அவன் என்ன பண்ணுவான்? நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் யாரை போய் மீட் பண்ணுங்கள்? சர்வீஸ் சென்டர்னு ஒன்று வச்சுருப்பான். அது தேர்ட் பார்ட்டி. ஓனர்கிட்ட நீங்கள் போகவே முடியாது. யார்கிட்ட போகணும்? அதற்குரிய இன்னொரு ஆளை வச்சுருப்பான். கேரண்டி அவன் தான், நான் கிடையாது. நான் உருவாக்க மட்டும்தான் முடியும். கேரண்டி யார் கொடுப்பா? வாரண்டி ஓனர் மட்டும்தான் தருவார். அல்லேலூயா. உலக வாரண்டிக்கு நாட்கள் உண்டு, அப்பாவுடைய வாரண்டிக்கு நாட்களே கிடையாது. அல்லேலூயா. நித்தியமானது. திரும்பியும் சொல்ல, நித்தியமானது, நிரந்தரமானது, காலம் எல்லாம் ஓடும். அல்லேலூயா. எப்போ நின்னாலும் யார் வாரண்டி? ஏசப்பா தான். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. இந்த மிஷின் எப்பவுமே நிற்காது. இது நின்னாலும் இந்த ஜீவன் யார்கிட்ட போவோம்? அவர்கிட்ட தான் போவோம். அல்லேலூயா. இன்றைக்கி மிக்சி வாங்குகிறோம், டிவி வாங்குகிறோம், பைக் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், எல்லாத்துக்கும் வாரண்டி பீரியட் உண்டு. வாரண்டி
பீரியட் உண்டு, வாரண்டியில் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பான். ஆனால் எங்கள் அப்பாவுடைய வாரண்டியில் எது பண்ணலனாலும் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கிடுவார். அல்லேலூயா. லைஃப் டைம் வாரண்டி. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், லைஃப் டைம் வாரண்டி, நித்தியமான வாரண்டி, நிரந்தரமான வாரண்டி. இந்த சரீரத்துக்கு நிரந்தரமான வாரண்டி கொடுக்குறவர் அவர் மட்டும்தான். அல்லேலூயா. என் பெத்த தாயை கொடுக்க முடியாது, அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இது வாரண்டிக்கு யாருன்னா ஓனர், அவர் மட்டும்தான் ஓனர். அல்லேலூயா. மேனுவல் புக்கு தான் நம்ம வச்சுருக்கோம் கையில். அல்லேலூயா. இந்த மிஷினை எப்படி ஓட்டுறதுன்னு எதில் பார்க்கணும்? மேனுவல் புக்கில் திருப்பி பார்க்கணும். 8வது பக்கத்தில் போட்டிருக்கோம். இது நின்றுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நோண்டி பார்ப்போம். எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. அதனால் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. நல்ல 2 சைடும் தட்டி சொல்லுங்கள், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா வாரண்டி கொடுத்தவர் அந்த மாதிரியான ஆள். அல்லேலூயா. அவர் 2 வருஷம் கொடுக்கல, 3 வருஷம் கொடுக்கல, 4 வருஷம் கொடுக்கல, நித்திய ஜீவன் வரைக்கும் அவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரம் இங்கே மரிக்கும், ஆனால் இந்த ஜீவன், இந்த ஆத்துமா பரலோகத்தில் பிரவேசிக்க அவர் வாரண்டி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது ஓனருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, தேர்ட் பார்ட்டியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அல்லேலூயா. தாயின் கருவில் பொறுத்தும் முன்னே அவர் எனக்கு வாரண்டியை வச்சிட்டாரு. நீ போய் அந்த தெய்வத்தை பார்த்து கேளுன்னு சொல்லலை, என்கிட்ட வா, நான் உனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தை வருது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது, நித்தியமானது, நிரந்தரமானது, இன்டர்நெட் லைஃப். நமக்கு எல்லாமே நித்தியமான ஒரு லைஃபை அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உபாகமம் 8:28-7 வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்க பண்ணி ஒப்பு கொடுப்பார். அந்த வசனத்தை வாசிங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த வசனம் நான் 2வது லைன் வாசிக்கும் போது எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வழியாக வரும்போது பிரச்சனை ரொம்ப நாள் உங்களை தாக்கினே இருக்கும். ஆனால் பிரச்சனை போச்சுன்னா 7 வழியாக ஒரே நிமிஷத்தில் ஓடிடும். அல்லேலூயா. ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் கிளியர் பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ மிக்ஸி நிற்கிதோ நீங்கள் போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும், ஆனால் அவர் கூட இருந்தே சர்வீஸ் பண்ணிக்கினே இருப்பார். அல்லேலூயா. பிசாசு எப்பெல்லாம் உங்களை அடிக்கிறானோ அவர் உங்களுக்கு முன்பாக ஷீல்டாக நிற்பார். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு வாரண்டி இருக்குது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எனக்கு வாரண்டி இருக்குது, எனக்கு வாரண்டி இருக்குது. இந்த வாரண்டிக்கு ரெனிவலே தேவையில்லை, சர்வீஸ் சார்ஜே தேவையில்லை. அல்லேலூயா. ஏன்னா அவர் பிளட் இருந்தால் போதும், இலவசமாக எனக்கு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. யோபுக்கு எல்லாமே அடிச்சுன்னு இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் சாத்தானால் எதை எடுக்க முடியல? ஜீவனை எடுக்க முடியல. ஏன்னா ஒன்றும் அவனை சேதப்படுத்த முடியாது. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாக இருந்தான். அல்லேலூயா. தானியேல் 6:22 வாசிக்கிறோம். தானியேல் 6:22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாது. வாயை திறந்து சொல்லுங்கள், சிங்கம் என்னை சேதப்படுத்தாது. நீங்கள் நினச்சி என்னென்னா ஃபாரஸ்ட்லேயா இருக்கிறேன்னு கேட்குறீங்க. அல்லேலூயா. நான் சொல்கிற சிங்கம் முதல்ல உங்களை சுற்றி கெட்சித்து கொண்டு இருக்கிற சிங்கங்கள். அல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று கெட்சித்து சிங்கம் நம்மளை சுற்றின்னு இருக்கு இன்றைக்கு. அல்லேலூயா. எந்த சிங்கமும் உங்களை சேதப்படுத்தாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எந்த சிங்கமும் சேதப்படுத்தாது. அது எந்த சிங்கம் நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. நம்மளை சுற்றி ஒரு சிங்கம் எப்போவுமே கர்ச்சிக்கினே இருக்கும். அல்லேலூயா. எந்த சிங்கமும் என்னை சேதப்படுத்தாது. வேலையில் ஒரு சிங்கம் இருக்கும், வெளியில் ஒரு சிங்கம் இருக்கும், நம்ம சொந்தக்காரங்களில் ஒரு சிங்கம் இருக்கும். எந்த சிங்கமும் நம்மளை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. எனக்கு ஒரு சேதமும் வராது. வாயை திறந்து சொல்லுங்கள், எனக்கு ஒரு சேதமும் வராது, ஒரு சேதமும் வராது. வாரண்டி கொடுத்தவர் அப்படி. அல்லேலூயா. எனக்கு வாரண்டி கார்டு கொடுத்தவர் அப்படி. அல்லேலூயா. ஒரு சேதமும், சிங்கம் என்னை சேதப்படுத்த முடியாது. தானியேல் 3:27 எடுத்து வாசித்து பாருங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பிளஞ்செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அந்த லைன் அண்டர் பண்ணிங்க. அவர்களுடைய சால்வை
சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அல்லேலூயா. ஒரு சேதமும் அணுகாது. அல்லேலூயா. அவரை நம்பின ஒவ்வொரு மனிதருக்கும் அக்கினி சூழலில் இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் அங்கே என்ன போட்டிருக்கு? ட்ரெஸ்ஸு கருகின ஸ்மெல்லு கூட வரல. வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், பிரிவினைகள் இருக்கும். வெளியில் உங்களை பார்த்தா யாரும் கண்டே பிடிக்க மாட்டாங்க. என்ன, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். தாண்டி செல்ல பலனை தருவார். தப்புவிக்க வழிவாசல்களை உண்டு பண்ணுவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகம் ஜெபம் பண்ணானுங்க. நீ உள்ளே போடு, நான் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாருன்னு. அங்கே சிங்கக்கெபியில் சொன்னதே போல தான் இவன் சொல்கிறான். 4வது ஆள் உள்ளே வராரு, சட்டை கருகலை. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பிரச்சனையை கண்டு பயப்படாத, அவர் இருக்கிறாரு, அவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. எவன் காப்பாற்றுறானோ இல்லையோ அவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அந்த தீயிலிருந்தும் கர்த்தர் உன்னை வெளியில் எடுப்பார், சாட்சியாக நிறுத்துவார். இன்றைக்கு இருக்கிற தீ உன்னுடைய சாட்சிக்காக, இன்றைக்கு இருக்கிற எரிகிற சூளை உன் சாட்சிக்காக அவருடைய மகிமை வெளிப்படுத்த ஒரு நாள் உன்னை வெளியில் எடுப்பார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 28:3-6 வரைக்கும் வாசிக்கிறோம். பவுல் போகிறான், பாம்பு கையை கவ்விடுது, ஆனால் ஒரு விஷயமும் அவனை அணுகவில்லை. அல்லேலூயா. ஒரு விஷயமும் அவனை சேதப்படுத்தவில்லைன்னு நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. எந்த கிருமிகள் இருந்தாலும், உன்னை சுற்றி எத்தனை கிருமி சுற்றின்னு இருந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ணாது. பவுல் சில விறகுகளை படிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது அழனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்றவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். அல்லேலூயா. பாம்பு கடிச்சிச்சிங்க, ஆனால் உதிரி விட்றான், எதுவுமே அவனுக்கு அணுகலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இக்காலத்தில் இருக்கிற எல்லா பாடுகளும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கு உருவாக்கினவருக்கு தெரியும், சேதம் எப்போ வரும் தெரியும், அதை சேதத்தை எப்படி ரெடி பண்ணணும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் ஓனர். அல்லேலூயா. ஒரு 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 அதிகாரம் முழுவதுமே அவர் உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு அதிகாரம் முழுவதும் கொடுத்துருக்காரு. எந்த அதிகாரம் சொல்லுங்கள்? 91 முழுவதும் என்ன கொடுத்துருக்காரு? உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. வாரண்டி கொடுத்துருக்கிறாரு. உனக்கு ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிற துருகம் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் மூடுவார். அவர் சத்தியம் பரிசியும் கேடகமாய் இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், பகலில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ ஆதாரமாய் கொண்டிருக்கிற உனக்கு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவர் தமது தூதர்களை கட்டளையிடுவார். விரியன் பாம்பின் மேலும் நடப்பீர்கள், பாலகஸ்தையும் வல சிறுபத்தையும் மிதித்து போடுவீர்கள். அல்லேலூயா. அவன் என்னை வாஞ்சிருக்கபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அதிகாரம் முழுவதும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதிகாரம் முழுவதும் உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார்.
அல்லேலூயா. அதிகாரம் முழுவதும் கொடுத்துருக்கிறாரு. வாரண்டி அதுதான். எதுவுமே உனக்கு சேதப்படுத்தாது, சேதமே இருக்காது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம சேதத்தை குறித்து பயப்படுறோம். பைக்லேருந்து கீழே வந்துட்டா கை கால்லாம் அடி. இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு சேதமும் உன்னை அணுகாது, ஒரு சேதமும் என்னை அணுகாது, ஒரு சேதமும் அணுகாது. அல்லேலூயா. ஏங்க சேதம் வராது? ஏன் சேதம் வராது சொல்லுங்களேன். அதுக்கு முன்னாடி லைனை படிங்க அப்படியே. இல்லை, அந்த வசனத்தில் சேதத்துக்கு மேல் லைனில் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அத்தாரிட்டி யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் இருக்குது. அதிகாரம் யார் கையில் இருக்குது? இப்போது சேதம் வரக்கூடாதுன்னா அத்தாரிட்டியை யூஸ் பண்ணணும். அல்லேலூயா. சேதம் எனக்கு வரக்கூடாது, அப்போ என்ன பண்ணணும்? பவரை அங்கே நான் காட்டணும். அல்லேலூயா. பவரை நான் காட்டலைன்னா சேதம் அங்கே எனக்கு வரும். அத்தாரிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குது நம்ம பார்க்குறோம். சென்னீர் குப்பத்தில் போகும்போது ஒரு ஆள் கட்டையை வச்சு சும்மா நிறுத்தின்னு இருப்பான். லாரி பைக் எல்லாரையும் யாரும் மதிக்கவே மாட்டாங்க. நாங்கள் சல்லுன்னு போயிடுவோம். அதே ஒருத்தன் இத்து போனவன், ஐயோ சாரி இதெல்லாம் கட் பண்ணிடுப்பா, யூனிஃபார்ம் போட்டுன்னு கையை நீட்டினா என்ன பண்ணுவோம்? நிறுத்துருவோம். ஆனால் அவன் கம்பீரமாக தான் இருக்கிறான். அவன்கிட்ட என்ன இல்லை? அத்தாரிட்டி, பவர் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் போவோம் வருவோம், கொஞ்சம் பேர் நிற்பாங்க, கொஞ்சம் பேர் அவர் பொது நலப்பணியாக செய்வார். ஆனால் அவனுக்கு அத்தாரிட்டி இல்லை. ஆனால் இவருக்கு என்ன இருக்குது? சட்டையில் அந்த இதுவெல்லாம் போட்டு நின்னார்னா இவருக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குது, அத்தாரிட்டி உண்டு. அதனால தான் சொல்கிறாரு, மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு சேதமே இருக்காது. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அத்தாரிட்டி இருக்குதோ உங்களுக்கு சேதமே இருக்காது. இன்றைக்கி விசுவாச மக்கள், நான் எல்லாரையும் உற்சாகப்படுத்த சொல்லணும், தவறாக நினச்சிக்காதீங்க. பிரச்சனை மத்தியில், வியாதி மத்தியில் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுங்கள். அல்லேலூயா. சேதம் அணுகாமல் உங்களை பாதுகாப்பார். அது சிங்க கெபியாக இருக்கலாம், தீச்சூளையாக இருக்கலாம், பாம்பு கடியாக இருக்கலாம், எல்லா பொல்லாத வல்லமைகளாக இருக்கலாம். அத்தாரிட்டியை யூஸ் பண்ண இயேசு என்ற நாமத்தினாலே விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. எந்த சத்துரு வந்தாலும், எந்த பொல்லாத எல்லா பொறாமைகள் வந்தாலும், எரிச்சல் வந்தாலும், ஏளனங்கள் வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றும் எங்கள் குடும்பத்தை சேதப்படுத்தாது. வாயை திறந்து சொல்லுங்கள், ஒன்றும் எங்கள் குடும்பத்தை சேதப்படுத்தாது, ஒன்றும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சேதப்படுத்தாது, ஒன்றும் எங்கள் ஊழியத்தை சேதப்படுத்தாது, ஒன்றும் என்னுடைய சரீரத்தை சேதப்படுத்தாது, ஒன்றும் எங்கள் ஆசீர்வாதத்தை சேதப்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு என்ற நாமத்தினாலே நான் விடுதலை பெறுவேன். அல்லேலூயா. அதிகாரத்தை யூஸ் பண்ணுற எல்லாரும் பவராக தாங்க இருப்பீங்க. அல்லேலூயா. அதே அந்த பையன் ஸ்டிக்கர் எடுத்து வண்டிக்குள்ளே ஒட்டிட்டு வாயே பேசலாம், எல்லா இடத்துலையும் என்ன வாங்கியிருப்பான்? அடி வாங்கினே ஜெயிலுக்குள்ளே தான் இருந்திருக்கணும். அல்லேலூயா. ஆனால் அவன் அதிகாரத்தை யூஸ் பண்ணுறான். இன்றைக்கி விசுவாசிகளாகிய நாம் அதிகாரத்தை என்ன பண்ண போகிறோம்? யூஸு பண்ணணும். அல்லேலூயா. ரோட்டில் போனால் ரெட் சிக்னல் இருந்தால் என்ன பண்ணணும்? போகணுமா நிற்கணுமா? நிற்கணும். ஆனால் ஆம்புலன்ஸ் என்ன பண்ணுது? அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு ரைட்ஸ் உண்டு. அல்லேலூயா. அது எங்கேயுமே நிற்க தேவையில்ல. அவன் தட்டிட்டு போனால் கூட அவனை யாரும் திட்ட, ஏன்னா அவனுக்கு அதிகாரம். அல்லேலூயா. உன் அதிகாரத்தை யூஸ் பண்ணி பாருங்கள், கர்த்தர் வேறு லெவலில் எடுத்துன்னு போவார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அதிகாரத்தை யூஸ் பண்ணு, அடிமையாக இருக்காத, இயேசு என்ற அதிகாரத்தை யூஸ் பண்ணு, அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணு, அவருடைய பேரை யூஸ் பண்ணுற இடத்துலலாம் உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்குங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க. அந்த இடத்துல எதுவுமே நடக்காது, ஆனால் அங்கே ஒரு எக்ஸப்ஷன் உண்டாகும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்ற உறுதியோடு கேளுங்க. அன்றைக்கி காரை எடுக்கும்போது அவர் சாட்சியை சொல்லுவார், நான் நினச்சிலாம் பார்க்கல. காரை எடுக்கும்போது கிரேசியை கூப்பிட்டோம், போயே ஆகணும்னு. அதுக்குள்ளே மோனிகாவுடைய ஃப்ரெண்டு தான் அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸுன்னாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு க்ரீன் சிக்னல் இருந்தது, அப்புறமா ரெட்டு போட்டாங்க. வரவே முடியாது, போவாதீங்க, இன்றைக்கி வேஸ்ட்டுன்ட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், ஜபா கிரேசி ஜோஸ்வினை சொன்னால் வண்டி எடுங்க, நம்ம போய் பார்க்க போகிறோன்னு. ஆனால் யாருக்கும் உறுதி
இல்லை. ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு, அவரை நான் பார்த்துருவேன். அது மட்டும் தான் எனக்கு தோணுது. நேராக போனேன், பெருசாக ஒரு மாய மந்திரம் பண்ணல, எங்கள் அப்பா வக்கீலும் கிடையாது, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அல்லேலூயா. போனேன், நான் பார்க்கணுங்க, நான் வெளியில் போகிறேங்கன்னு பில்லை போட்டு கையில் கொடுத்து மேலே அமிச்சிட்டாங்க. அல்லேலூயா. நான் எந்த மாய மந்திரமும் பண்ணவில்லை, எங்களுக்கு தனியாக கிளைகளும் கிடையாது. அல்லேலூயா. நேராக போனால் பார்க்கணும், நான் வெளியூர் போகிறேங்க அப்படின்ட்டேன். அவர் உடனே அன்றைக்கி உண்மையாக நான் வெளியில் போகிறது சூழ்நிலை இருந்து 2-3 நாள் நான் இருக்க மாட்டேங்க, அவரை பார்க்கணுன்னே உடனே உள்ளே போங்க அப்படி அனுப்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் அதிகாரத்தினால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால், நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள், அவருடைய நாமத்தினால் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளுவோம் என்ற நிச்சயத்தோடு நம்ம போனோம். நிச்சயம் இல்லாமல் போவேன், டபுள் மைண்டில் போவேன். சிக்னல் போடும்போது நம்மளுக்கு ஒரு மைண்டு வரும், ஓடிடலாமா நில்லாமா, போகலாமா, எங்கே திரும்ப நிற்போம், அங்கேயும் போக மாட்டோம் இங்கேயும் போக, நடுவில் நிற்போம். போகிறவங்களாம் நல்லா வசப்பாடிட்டு ஒன்று போயிடணும், இல்லைன்னா நின்று. அல்லேலூயா. அத்தாரிட்டியை எவ்வளோ பேர் யூஸ் பண்ண போகிறோம்? பாதி பேர் தான். அத்தாரிட்டி எவ்வளோ பேர் யூஸ் பண்ண போகிறோம்? அல்லேலூயா. என் அப்பா எங்கள் அம்மாவுடைய பேரை நான் யூஸ் பண்ணுவதை காட்டிலும் ஏசப்பா பேரை நான் யூஸ் பண்ணது பாக்கியம். அல்லேலூயா. ஏன்னா அந்த நாமத்தில் விடுதலை உண்டு, அந்த நாமத்தில் சாத்தான் நடுங்குவான். அல்லேலூயா. நைட்டோ பகலோ மிட் நைட்டோ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பான்னு கூப்பிட்டு பாருங்கள், அந்த இடத்துல அவர் வந்து நிற்பார், அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்வார், அந்த இடத்துல மனுஷர்களை அனுப்புவார். நீங்கள் கண்ணை மூடி பார்க்கும்போது கர்த்தர் அங்கே நிற்கிறத நீங்கள் உணர்வீங்க. அல்லேலூயா. அவருடைய அத்தாரிட்டியை யூஸ் பண்ணணும். அல்லேலூயா. அதை பர்ஸில் வைக்கிறதுனால ஒரு யூஸுமே இல்லை. ரோமர் 13:1 வாசிக்கிறோம், தேவனால் அன்றி ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாமே யார்கிட்ட தான் வருது? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை யார் உருவாக்குறா? கர்த்தர் உருவாக்குறார். அல்லேலூயா. மத்தேயு 1:10 வாசிக்கிறோம், 12 சீஷர்களையும் கர்த்தர் கூப்பிட்டாரு. இயேசு கூப்பிட்டு என்ன செய்கிறாரு? அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. அவங்க போய் என்ன பண்ணுறாங்க? அசுத்தாவி, சகல வியாதி, சகல நோய்களை என்ன பண்ணுறாங்க? குணமாக்குகிறார்கள். யார்கிட்ட இருந்து அதிகாரம் போகுது? ஏசப்பா கிட்டேருந்து தான் அதிகாரம். லூக்கா 5:29 வாசிக்கிறோம், அவர் அதிகாரத்தை எங்கே காட்டணும்னு நினைக்கிறாரு? திமிர்வாதக்காரனை எழுந்து நடன்றாரு. அவன் என்ன பண்ணுறான்? நடக்கிறான். நான் சொல்கிறேங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட தேவையில்ல, உங்களுடைய இன்ஸ்டாலெல்லாம் போட தேவையில்ல, அவர் அது அதிகாரத்தை யூஸ் பண்ண உங்களை வைத்து கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். யாருன்னா ரோட்டில் போகிறோம், எதனா உங்களுக்கு ஜெபத்துக்கு கேட்குறான்னா தைரியமாக ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவே, உம்முடைய நாமத்தினால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன், இந்த மனிதனுக்கு சுகம் உண்டாவதாகன்னு சொல்லி பாருங்களேன். விசுவாசத்தோடு ஜெபிங்க. உங்கள் ஜெபத்தில் பவர் இருக்குது, ஏன்னா உங்ககிட்ட அத்தாரிட்டி இருக்குது. அவருடைய மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் அற்புதம் செய்கிறவர்களாக மாறணும். கிறிஸ்மஸ் ஆராதனை கூட வச்சுட்டோம். ஒரு மனசு சொல்லுது என்னடா பண்ண போகிறேன்னு, இன்னொரு மனசு சொல்லுது நான் கூட இருக்கிறேன், நான் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. உனக்காய் நான் யாவையும் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. டைரியும் கேலண்டரும் ஆர்டர் கொடுக்க போனோம். எப்போவுமே அப்பா காலத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. இந்த வாட்டி 300 கொடுணும். அல்லேலூயா. 300 கொடுங்க, ஏன்னா பத்தவே மாட்டுது. கர்த்தர் பெருக செய்கிற தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் நீங்கள் செய்யும் பொழுது அவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதிகாரத்தை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்? யார் யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்? இல்லை, பாதி பேர் இல்லையே. அல்லேலூயா. அதிகாரத்தை எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. பிரச்சனை வரும்போது பேசுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர எனக்கு அதிகாரத்தை கொடுத்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெயத்தை பெறுவேன், வெற்றி பெறுவேன், விடுதலை ஆவேன். யாருக்கு அதிகாரம் நான் சொல்லிடுறேன், டக்குன்னு எடுங்க. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
எழுதிங்க, விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ எதுவுமே மாற்ற தேவையில்லைன்ல, விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளணும். உள்ளத்தில் விசுவாசத்தோடு மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் என்ற ஒரு விசுவாசம், என்னை நித்தியமாய் வாழ வைப்பான் என்ற ஒரு விசுவாசம், எனக்கா யாவையும் செய்து முடிப்பான் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட நமக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அந்த வயிற்றில் பிறந்தாதான் அதிகாரம் இல்லை, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டாலே அதிகாரம்தான். அல்லேலூயா. முதலாவது விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டவங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். ரெண்டாவது வெளிப்படுத்தல் 2:26 எடுத்து வாசிங்க. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். கிரியைகளை கை கொள்ளணும். கிரியைனா என்னதுங்க? அவருடைய அன்பு, பரிசுத்தம், நீதி, விசுவாசம் எல்லாமே அவருடைய கிரியைகள். அதை எல்லாவற்றையும் யார் கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. பையன் பிறந்த உடனே சொல்லுவோம், வளர்ந்த உடனே சொல்லுவோம், அவங்க அப்பாவுக்கு கேட்குற எல்லா விஷயத்தையும் அவன் கேட்டு கீழ்ப்படிந்து இருந்தானா அவனுக்கு என்ன உண்டு? சொத்தில் அதிகாரத்தை கொடுக்குறாங்களோ இல்லையோ, இது இருந்தால் தான் அது. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுவர்களுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ரெண்டாவது யாருக்கு உண்டு? கிரியைகளை கை கொள்ளணும். அன்பு, பரிசுத்தம், நீதி, விசுவாசம் லைனாக போகுது. அதெல்லாம் கிரியைகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஓய்வு நாளை அசட்டை பண்ணுவாயாக அப்படின்னு போட்டிருக்கு இல்லைல்ல? என்ன போட்டிருக்கு? ஆசரிப்பாயாக. அவருடைய கிரியையை கை கொள்ளுகிறவனுக்கு என்ன உண்டு? அதிகாரம். பாவம் செய்யாதிருப்பாயாக. அந்த கிரியையை கை கொள்ளுகிறவனுக்கு அதிகாரம் உண்டு. மற்றவர்களையும் உன்னை போல் பிறனை நேசி என்ற ஒரு கிரியை செய்யும் பொழுது அதிகாரம் நமக்கு தரப்படுகிறது. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்குது? ஒன்றும் உங்களை, நான் பின்னாடி இருந்து வரேன், வசனத்தை மேலேருந்து வரல, கீழேந்து போகிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. வை அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. போகிற இடத்துலலாம் தலையை உள்ளே விட்டுறது. தப்பு சொல்லலை நான். யார்கிட்ட அத்தாரிட்டி இருக்குது? அங்கே என்ன போட்டிருக்கு? விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கொடுக்குறேன்? அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நமக்கே அதிகாரம் உண்டு. உங்கள் கையில் அதிகாரம் உண்டு. நீங்கள் ஜெபிக்கும்பொழுது விடுதலை நடக்குங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க. அல்லேலூயா. அவரை விசுவாசித்த யாவரும் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிகளை நீக்குவார்கள், நோய்களை நீக்குவார்கள், சொஸ்தப்படுத்துவார்கள். 12 சீடருக்கும் சொன்னார். அல்லேலூயா. ஆனால் இந்த அதிகாரம் யாருக்கு சொன்னதுன்னா, 12 சீடருக்கு சொல்ல 70 பேர் அவர் தேர்ந்தெடுக்கிறார் மீண்டும் சீடர்களாய். அந்த 70 பேருக்கு சொன்ன வார்த்தைகள் தான் என்னது? இதோ சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை மிதிக்கவும், சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம். 12 பேருக்கு சொல்ல, இப்போது யாருக்கு சொல்லியிருக்காரு? 70 பேருக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. முன்னாடி மத்தேயுவில் பார்த்தோம், 12 பேருக்கு கொடுத்த அதிகாரத்தில் அவங்க போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வராங்க. அப்போ தான் இவங்ககிட்டேருந்து அவர் மேலே ஒரு பெரிய ஐக்கியம் உண்டாகுது. இவ்வளோ நாளும் அற்புதம் பண்ணவர் அவர் அதிகாரத்தை கொடுத்து வாங்கின உடனே மற்றவங்களும் என்ன பண்ண முடியுது? அற்புதம் பண்ண முடியுது. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. திருப்பி 2 பேரை தட்டி சொல்லுங்கள். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, ஒருத்தனும் என்னை அடிக்க முடியாது. என் கூட இருக்கிற ஒரு பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர்னு சொல்லுங்கள். பெரியவர் இல்லை, மிகவும் பெரியவர். ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. இன்றைக்கு இருக்கிற பணக்குறைவு என்னை சேதப்படுத்தாது. இன்றைக்கு இருக்கிற தனிமை என்னை சேதப்படுத்தாது. இன்றைக்கு இருக்கிற பலவீனம் என்னை சேதப்படுத்தாது. இன்றைக்கு இருக்கிற எந்த சூழ்நிலை என்னை சேதப்படுத்தாது. ஏன்னா எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே மேலே வாங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இந்த லைனை பார்த்துருவோம். இன்னும் ஒரு லைன் தான். சர்ப்பங்களையும் தேள்களையும். எங்கள் வீட்டில் எங்கெங்கே அது வருதுன்னு கேட்பீங்க. அல்லேலூயா. கேட்போமா இல்லையா? அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம வசிக்கிறோம். தேலை பார்ப்பீங்க, சர்பத்தை பார்ப்பீங்க. நீங்கள் இருக்கிறது என்னது? லிஃப்டில் போவாங்க, மேலே இருப்பாங்க. அவங்களுக்கு பாம்பும் தெரியாது, தேலும் தெரியாது. அப்போ ஏங்க இந்த வார்த்தை சர்பத்தையும் தேள்களையும்? அதுக்கு எதுக்குங்க அதிகாரம்? ஒரு ஆளை கூப்பிட்டு அடிச்சுட்டு போகிறான்.
ஆ, நம்ம ஆளுங்க கற்பாமூச்சிக்கே அலறல்லாம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருன்னு தெரில. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதே இடத்துல எத்தனையோ நல்ல பாம்பு அடிச்சிட்டோம். அடிக்கும் போதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு இது சுற்றிக்கும், அது சுற்றிக்கும், இது குழந்தை பிறக்காது, அது பிறக்காது. ஆனால் எல்லாமே நடக்குது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். பக்கத்தில் தட்டி சொல்ல, கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். தேலை பார்த்தா அடி, பாம்பை பார்த்தா அடி, நாயை பார்த்தாலும் அடி. அல்லேலூயா. அதுக்குன்னு விலங்கு டீம்லேருந்து வந்துடுறான். ஆனால் அதே நாயை ஒரு குழந்தைய கடிக்குது, கம்முன்னு இருப்பான். அல்லேலூயா. மனுஷனுக்கு இன்றைக்கி மரியாதை இல்லை. எதுக்கு மரியாதை? 5 அறிவு இருக்கிறதுக்கு மரியாதை உண்டு. அல்லேலூயா. அங்கே என்ன போட்டிருக்கு? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். அல்லேலூயா. நான் குயிக்காக நான் சொல்லிடுறேன், நோட்ஸ் மட்டும் எடுத்துங்க. வசனத்தை வீட்டில் போய் கூட வாசித்துக்கலாம். சர்ப்பம் என்றால் என்ன? பாம்புன்னு எனக்கு தெரியும். திருப்பியும் ஸ்னேக்குன்னு வேற சொல்வீங்க. அல்லேலூயா. சர்ப்பம் என்றால் தந்திரம். எழுதிங்க. என்னது சர்ப்பம்? என்னதுங்க? தந்திரம் உள்ளது. இது சர்ப்பம். இங்கே சர்ப்பம் நமக்கு குறிப்பிடுகிறது, உங்களுக்கு தந்திரமாய் சூழ்ந்துகிற வழுகிற எல்லா காரியங்களையும் நீங்கள் மிதித்து போடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 3:1 வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. எது தந்திரம் உள்ளது? சர்ப்பம் தந்திரம் உள்ளது. 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கலாம், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி என்ன போட்டிருக்கு? விலகும்படி கெடுக்க வேண்டுமென்று பயந்திருக்கிறேன். பவுல் எழுதுகிறார் கொரிந்தியர் சபைக்கு. அல்லேலூயா. சர்ப்பம் இன்றைக்கு வஞ்சிக்கிறது, தந்திரத்தோடு வஞ்சிக்கிறது போல் உங்களை நிறைய பேர் வஞ்சிப்பாங்க. அல்லேலூயா. தந்திரம்னா என்னதுங்க? சொல்லுங்களேன். அது தந்திரமாக சொல்லுது. தந்திரம்னா என்ன மீனிங்? நம்ம பைபிளை விட்டுருங்க. தந்திரம்னா என்னது? ஏமாற்றுறது. வேற மாயமானது ஒன்று தந்திரம். அல்லேலூயா. கபடு, திசை திருப்பும் ஆசை, தப்பான ப்ரீச்சிங் எல்லாமே என்னது? தந்திரம். தந்திரம் சொல்லுவாங்களா? தந்திரமான மக்கள். 2 பேதுரு 3:2-3 வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 2:3. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். ஃபோன் வரும் நாளைக்கு காலையில், உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆகிருக்கு அப்படின்னு வரும். கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம லோனு அப்ளை பண்ணவே இல்லை, அவன் கூப்பிடுவோம். அடுத்தது அங்கே பொருளாசை நமக்கு உடனே என்ன ஆகிடும்? நமக்கு தேவைகள் அதிகம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன பண்ணுவோம்? அவனை நம்மளே வலுக்கட்டாயமாக போய் அந்த லோனை எடுத்து, எதுக்காக எடுக்கிறோம்? ஃபஸ்ட்டு லைன் எப்படி தொடங்குது? பொருளாசைனால் தந்திரமாய் உங்களோடு வருவார்கள். முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாங்க? பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. அல்லேலூயா. இன்னைக்கு தந்திரமாய் பேச சர்பத்தை போல உங்களோட நிறைய பேர் சுற்றிக்கினே இருப்பாங்க. அல்லேலூயா. தந்திரமாய் பேசுவாங்க. நீங்கள் தான் சிஸ்டர் பண்ண முடியும், நீங்கள் தான் பிரதர் பண்ண முடியும்னா அது தந்திரத்தின் ஆவி. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே விழுந்துருவோம். விழுந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம். அது சர்பம் கொத்திட்டு போயினே இருக்கும். அல்லேலூயா. அத்தனை ஆப்பிள் வச்சுருந்தார், ஒரே ஒரு ஆப்பிள் எப்படி சாப்பிட வச்சுதுன்னா அது தந்திரம் உள்ளது. அல்லேலூயா. அதே பேதுரு 2:18 வாசித்து பாருங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களும் சாந்த குணம் உள்ளவர்களும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். மாம்ச இச்சை, இந்த லைன் பண்ணீங்க. என்னது? மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். அல்லேலூயா. எதில் பிடிக்கிறாங்க? மாம்ச இச்சையினாலும் காம விகாரங்களினாலும் தந்திரமாய். ஃபேமிலி நல்லா போயின்னு இருக்கும், சர்பம் தந்திரமாய் உள்ள வரும். மாம்ச இச்சையினாலும் காம விகாரத்தினாலும் உள்ளே வரும். அந்த குடும்பம் 2
பிரியம். அல்லேலூயா. பொருளாசை, நம்ம இவ்வளோ காசு போட்டால் இவ்வளோ வரும்னு தந்திரமாக உள்ளே வருவாங்க. கடைசியாக அந்த சர்பம் வெளியில் போயிடும். அல்லேலூயா. யார் சிக்கி தவிப்பான்? நம்ம தான் சிக்கி தவிப்போம். அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு? அத்தாரிட்டி யார் கையில் இருக்குது? அத்தாரிட்டி யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. அந்த சர்பம் வந்தவொடனே என்ன சொல்கிறாரு? மிதிச்சு போட்டுரு. அல்லேலூயா. அந்த பாம்பை விட்டினா உன்னை ஆட்டி படைக்கும். அந்த பாம்பை அடித்து சாகடி. அல்லேலூயா. தந்திரமான ஆட்கள் நம்ம சுற்றி நிறைய தந்திரங்கள் இருக்குது. அல்லேலூயா. எந்த தந்திரத்தையும் நம்பக்கூடாது. யாரை நம்பணும்? அவரை மட்டும் நம்பணும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு அத்தாரிட்டி உண்டு. அல்லேலூயா. எத்தனை பொய் பேசி, எத்தனை பொய் போதகங்கள், எத்தனை ஏமாற்றுதல், எவ்வளோ வஞ்சனைகள் இருந்தாலும் அவர்கள் மத்தியில் நமக்கு அத்தாரிட்டி உண்டு. ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? தேள்களை மிதிக்கவும். தேள் எதுங்க? கொட்டுறது. அல்லேலூயா. அது தந்திரம் உள்ளது, இது தாக்குதல் அதிகமாக உள்ளது. அல்லேலூயா. பாம்பு தந்திரம் உள்ளது, இது என்னது? தாக்குதலுக்குரியது. பக்கத்தில் வந்தோடனே என்ன பண்ணிடும்? டப்புன்னு போட்டுரும். 2 கொடுகு இருக்குமா, 3வது கொடுகு தான் விஷம் இருக்குமா? அல்லேலூயா. தேளுடைய நிறைய விஷயங்களை நான் படித்தேன், இப்போது நான் அதை சொல்ல விரும்பலை. அல்லேலூயா. தாக்குதலுக்குரியது என்னது? இங்கே பாருங்கள், நம்மளை சுற்றி நிறைய தேளுங்க இருக்குது. உண்மையே இல்லையா? அல்லேலூயா. இப்போ தான் பிரதர்ஸ்லாம் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. நம் மனைவிகளை சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை சுற்றி நிறைய தேள் இருக்குது, விஷம் நிறைந்தது. அல்லேலூயா. ஒரு போடு போட்டுச்சுன்னா அது உருக்குலைச்சிரும் குடும்பத்தை. அல்லேலூயா. இன்றைக்கி தேள்களை மிதிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தேள்களையும் மிதித்து போடுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த விஷ தேள்களை நம்ம மிதித்து போடாத வரைக்கும் நமக்கு எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. எசேக்கியேல் 2:6 வாசிக்கிறோம், மனுபுத்திரரே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளும். படிங்க யாராவது. நீ தேள்களுக்குள் வாசம். இந்த வசனத்தை நல்லா ஆராய்ந்து பாருங்க. தேள்களுக்குள் நீ வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலங்க வீட்டுக்கார. இப்போ தேள் யாருங்க? உங்களை கொட்டிக்கினே இருக்கும் தெரியுமா? அது என்னது? சொல்லுங்களேன். கலகம். உன்னை வச்சு உங்கள் வீட்டை பற்றி பக்கத்து வீட்டில் சொல்லுது, உன் சொந்தக்காரங்கிட்ட சொல்லுது. அது ஒரு தேள். அது கொட்டினே இருக்கும். அதை பார்க்கும்போது தலையில் வச்சு சாவு வச்சிரு. அதுக்குன்னு போய் சாவுலாம் வச்சிட போகிறீங்க. அல்லேலூயா. ஜபத்தில் சாகடிங்க. அல்லேலூயா. சாத்தானை மிதித்து போடுங்க. தேள்களை மிதிக்கவும், சர்ப்பங்களை மிதிக்கவும், தேள்களை மிதிக்கவும் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி விசுவாசி நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தரனா, எது தந்திரம் எது தேள்னு நமக்கு தெரியல. அல்லேலூயா. தந்திரத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்குறோம், தேலியும் வீட்டுக்குள்ளே. அது டைம் பார்த்துட்டு கொட்டிட்டு அது இடத்துக்கு போயிடுது. அல்லேலூயா. விஷத்தை நம்ம வாங்கின்னு கட்டு போட்டு உட்காந்து இருக்கிறோம். அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தேல் எப்போ வரும்னு தெரியாது, வரும் போட்டு போயிடும். ஆனால் நீ ஜபத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ மட்டும்தான் உனக்கு பகுத்தறிகிற வரத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எது தேலுன்னு உனக்கு தெரியும். கொட்டும் பொழுதே நீ நெசுக்குவ. அல்லேலூயா. கொடுக்கு தூக்கும் பொழுதே அடிக்கணுங்க. ஏன்னா ஜபத்தில் இருக்கிறவங்களால தான் அது பண்ண முடியும். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா. அந்த வசனத்தில் 2வது லைனில் என்ன போட்டிருக்கு? அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம், நெரிஞ்சல்களுக்குள்ளும் முட்களுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும். அந்த வசனத்தில் க்ளீனாக போட்டுக்குது. நம்ம எல்லாம் பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் நீ தேள்களுக்குள்ளே வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் யாருங்க? கலக வீட்டுக்காரர்கள். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் கலக பண்ணுறாங்களோ அவங்களாம் யார்? தேள். அல்லேலூயா. பேர் என்னது? தேள். தந்திரமாக இருக்கவங்களுக்கு என்ன பேர்? சர்வம். அல்லேலூயா. கலங்கம் பண்ணுறவங்க யார்? தேள். அல்லேலூயா. யாரெல்லாம் இனிமேல் கலங்கம் பண்ணுறாங்களோ நீங்களே உங்கள் பேரை வச்சிங்க, என்னது? தேள். அல்லேலூயா. அதுக்கும் ஒரு பிரதிஷ்டை வச்சுருவோம். அல்லேலூயா. தேளாக இருக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தனுடைய மகளாய் நம்ம வாழுவோம். அல்லேலூயா. தேள் கொட்டுச்சுன்னா என்னங்க ஆகும்?
விஷம் பாயும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் எடுங்க. இல்லைன்னா தேல் மாதிரி நம்மளை ஒன்றத்தை கொட்டிட்டு போயிடறாங்க. என்னென்னலாம் வரும்? மன உளைச்சல், குற்ற உணர்வு, பயம், நம்பிக்கை இல்லை, தாழ்வு மனப்பான்மை, எல்லாமே எதனால் வர்றது? தேல் கொட்டுற தேல் அப்படி இருக்கும். ஒன்று நடக்காத நேரத்தில் கொட்டுற மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனால தான் உனக்கு இப்படி. அது யாருன்னா அது ஒரு தேல். அந்த தேலை செருப்பால் அடித்து சாவச்சிடணும். அல்லேலூயா. விடவே கூடாது. அல்லேலூயா. அந்த தேல்னால தான் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும். சின்ன சின்ன தேலுங்க சுற்றிக்கினே இருக்கும். அதை சின்னதுலேயும் அடிச்சிருங்க, பெருசாக வர வரைக்கும் விடாதீங்க. சின்ன தேல் எப்போவுமே பெருசாக கொட்டாது. அல்லேலூயா. அதுக்கு விஷமும் கம்பி. வளர விட 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 தான் அது நம்மளை கொட்டும். அல்லேலூயா. தேலை என்ன பண்ண போகிறோம்? மிதிக்க போகிறோம். மன உளைச்சலுக்கும் குற்ற மனப்பான்மைக்கும் பயமும் நம்பிக்கையின்மையும் தாழ்வு மனப்பான்மையும் எதனால் வருதுன்னா, தேல் போன்ற வார்த்தைகள் நம்முடைய இதயத்தில் பாயும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சீர்குலைகிறது. அல்லேலூயா. அதனால தான் அங்கே என்ன போட்டிருக்கு? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. பாலும் முட்டையும் வச்சிங்கன்னா அது ஒரு நாள் உங்களை கண்டிப்பாய் கொத்தும். அல்லேலூயா. எதெல்லாம் தந்திரமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வருதோ டீ போட்டு கொடுக்காதீங்க, தந்திரத்தை அடித்து துரத்துங்க. அல்லேலூயா. தந்திரமான ஆட்களை கூட வைத்து கொள்ளாதீர்கள். தேல் போன்று தாக்குதல் நடத்துகிற எல்லா ஆட்களையும் ஒதுக்குங்க. அல்லேலூயா. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜாதியாய் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஒரு சேதமும் அணுகாமல் பாதுகாத்து கொள்ளுவார். அல்லேலூயா. எபேசியர் 6:11 வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். எடுத்தேன். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளும் பொழுது நமக்கு எது கொட்டனாலும் என்ன ஆகாது? இரும்பு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக போட்டுன்னு பாம்பு கொத்தனா என்ன, தேல் கொத்தனா என்ன ஆகும்? மலையை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி அதுக்கு தான் வலிக்கும். அல்லேலூயா. நமக்கு வலிக்காது. அல்லேலூயா. இங்கே என்ன போடணும்? நம்ம என்ன ட்ரெஸ்ஸு நமக்கு இருக்கணும்? சர்வாயுத வர்க்கம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சர்வாயுத வர்க்கம். மழைக்கு ரெயின் கோட்டு போடுறியோ இல்லையோ, உன் உடம்புல எது இருக்கணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இருந்ததுன்னா எத்தனை தேல் எத்தனை பாம்பு வந்தாலும் உன்னை சேதப்படுத்தாது. பவுல் கையில் கவ்விடிச்சு அவன் நெருப்பில் உதறி விட்டு போகிறான். அவனுக்கு விஷம் உள்ள விஷமே முறிஞ்சு போச்சு அவன் உடம்புக்கு. ஏன்னா அவன் எதை தரித்திருந்தான்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன் நான், சத்ருவுடைய சகல வல்லமை. அது மட்டும்தான் நான் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை போடுங்க. 10:19. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்ருவுடைய சகல வல்லமைகள். சத்ருவுடைய சகல வல்லமைகள். என்னங்க வல்லமை அவனுக்கு உண்டு? டக்குன்னு சொல்லுங்கள். 2 வசனம்தான். என்ன வல்லமை இருக்கு அவனுக்கு? அவனுக்கும் பவர் இருந்தது. இப்போ பவரை பிடுங்கிட்டாரு. பல்லில்லாத பாம்பு தான் அவன். ஆனால் கொத்திக்கினே தான் இருப்பான். யோவான் 10:10 என்ன வாசிக்கிறோம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும். அவனுடைய வேலை என்னதுங்க? திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். இது 3 வேலை தான். யாருக்கு வேலை? சத்ருவுடைய வல்லமை. என்னென்ன வல்லமை? அவன் உருவாக்குறதற்கல்ல. ஏன்னா என்னைக்கு அவன் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டானோ அவனுடைய வேலை என்னது? திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். வருகிறது என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்துருவுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நமக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. திருடனை பார்த்து பயப்படாதீங்க, அடித்து ஓட விடுங்க. அல்லேலூயா. அவனை கண்டு பயப்பட தேவையில்ல. அழிக்க வரவனை கருத்து பயப்பட தேவையில்ல. நம்ம அதிகாலை ஜபத்தில் தரித்து இருக்கும் பொழுது திருடனை நம்ம விரட்ட முடியும். எபேசியர் 6:12-13 வாசித்தீங்கன்னா, ஆகையால் தீங்கு நாட்களில் அதிகாரங்களோடும் லோகாதிபதிகளோடும் நமக்கு எல்லா போராட்டங்களும் உண்டு. ஏன்னா சத்துரு என்ன பண்ணிட்டான்? இப்போது அவனுக்கு வலுவிழவு செய்ததுனால நம்மளை ஏதாவது ஒரு இடத்துல அட்டாக் பண்ணிக்கினே இருக்கணும்னு அவனுக்கு வேலை. அல்லேலூயா. அடுத்த வசனம் 13.
ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு இங்கே என்ன சொல்லியிருக்கு? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம நிறைய ட்ரெஸ்ஸை தைக்கிறோம், நம்மளுடைய உடம்பை பேணி பாதுகாக்கிறோம், டேப்லெட் போடுறோம், எல்லாம் போடுறோம். ஏன்னா என்னத்துக்கு? உடம்புல எந்த நோயும் வரக்கூடாது, எதுவும் அணுகக்கூடாது. வேக்சின் கோவேக்சின் போட்டோம், வேறு என்ன போட்டோம்? கோவிஷீல்டு போட்டோம். நான் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் ஸ்புட்னிக்னு கொஞ்சம் வெளிநாட்டு இருந்து அதையும் போய் போட்டோம். எதுக்காக? உடம்பு நல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் பாம்பு கொட்டினா போயிடும், தேள் கொட்டினா போயிடும். ஆனால் நம்மக்கிட்ட எது இருக்கணும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் எது கொட்டினாலும் நம்ம நிற்கணும். அல்லேலூயா. பவுலை போல எத்தனை பேர் நம்ம கொட்டுறாங்களோ, நம்ம நிற்கணும்னா எதற்காக நிற்கிறோம்? எந்த அணிந்து கொண்டு இருக்கிறோம்? சொல்லுங்களேன். சர்வாயுத வர்க்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, கவலையப்படாதீங்க. நான் ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து என்னை என்கரேஜ் பண்ணது வெரி ஃபியூ, ரொம்ப ஃபியூ. மற்றவங்கெல்லாம் ஊழியத்திட்டு ஓடிடு, இது எப்படி பண்ணுற, அது எப்படி பண்ணுற, இந்த பொறாமை, அந்த எரிச்சல், அது இது நிறைய தந்திரத்தின் ஆவிகள், நிறைய தேலின் ஆவிகள் சுற்றி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நீங்கள் தரிக்கப்பட்டவர்களாய் நிற்கும்போது, அதிகாரத்தோடு நிற்கும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இந்த 4.5 வருஷத்தை நாங்கள் ட்ராவல் பண்ண ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்லும்பொழுது எல்லாமே அற்புதமாக தான் இருக்கும். லைட்டுக்கு முன்னாடி நிற்கிறதுனால நான் எல்லாமே படைச்சிட்டேன், எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன். இல்லை, பின்னாடி அத்தனை தந்திரங்கள், அல்லேலூயா, அத்தனை ஏமாற்றங்கள், அத்தனை புறக்கணிப்புகள், அத்தனை புறங்கூறுதல் எல்லாமே இருக்குது. ஆனால் கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதனால தெரியுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்ற நிச்சயத்தோடு நம்ம கேட்கும் பொழுது ஒரு சேதமும் உங்களை அணுகாது. நான் உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேங்க. ஒரு சேதமும் உங்கள் குடும்பத்திற்கு வராதுங்க. அல்லேலூயா. ஒரு சேதமும் உங்கள் பிள்ளைகளுக்கு வராது, ஒரு சேதமும் நம்ம சபைக்கு வராது. ஏன்னா அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம சபை முழுவதும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்த சபையாக இருக்கணும். நம்ம சபை முழுவதும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவராக இருக்கணும். அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டவருக்கும் ஸ்தோத்திர கிரியையை கை கொள்கிறவருக்கும் என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்கள், அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் பயந்து நிற்காதீங்க. அல்லேலூயா. சில இடத்துல நீங்கள் பேசுனீங்கன்னா கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நம்ம பின்னாடி பேக் ஃபுட் எடுத்து பயந்து நிற்கிறோம். இந்த இடத்துக்கு எப்படி போகணும்? கர்த்தர் சொல்கிறாரா, தைரியமாக போயிடுங்க. அன்றைக்கி எனக்கு உள்ளத்தில் தோணிது, போனோன்னா போயிடணும். அங்கே மனுஷர்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு காக்கா நிற்கும். நான் அப்படி தான் யோசிப்பேன். என்னது? உங்களுக்காக ஒரு காக்கா நிற்கும், உங்களுக்காக அங்கே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சாதிப்பீங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அல்லேலூயா. ஒரு சேதமும் எனக்கு அணுகாது. வாயை திறந்து சொல்லுங்கள், ஒரு சேதமும் எனக்கு அணுகாது. ஒரு சேதமும் என் பிள்ளைகளுக்கு அணுகாது. ஒரு சேதமும் என் குடும்பத்தை அணுகாது. ஒரு சேதமும் எங்கள் ஊழியத்தை அணுகாது. எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சிங்கத்தை கண்டும் பயப்படாதீங்க. எந்த சிங்கமும் உங்களை மேற்கொள்ளாது, எந்த தீயும் உங்களை மேற்கொள்ளாது, எந்த சர்ப்பமும் உங்களை மேற்கொள்ளாது. ஏன்னா அவர் அதிகாரத்தோடு உங்களை வைத்திருக்கிறார். எல்லாம் எழுப்பி நிற்போம்.